பவித்ரா, நாடாளுமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி இடையேயான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை கடந்த வாரம் நடைபெற்றது. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை 9ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் 13ஆம் தேதி காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சென்னை வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்து பேச இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அன்றே காங்கிரஸ் கட்சியின் தொகுதிகள் தொடர்பான அறிவிப்பும், எத்தனை தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடுகிறது என்பது தொடர்பான அறிவிப்பும் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகம், புதுவையில் கடந்த தேர்தலில் 10 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி போட்டியிட்ட சூழ்நிலையில் தற்போது காங்கிரஸ் கட்சிக்கு அதே எண்ணிக்கையிலான தொகுதிகள், ஏற்கனவே போட்டியிட்ட அதே தொகுதிகள் ஆகியவை மீண்டும் அளிக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு முதல் கட்ட பேச்சுவார்த்தையிலேயே எழுந்தது. இந்த சூழ்நிலையில் புதிய தொகுதிகள் ஒதுக்கப்பட்டால் அந்த தொகுதிகளை காங்கிரஸ் கட்சி ஏற்குமா, மேலும் தொகுதிகளின் எண்ணிக்கை குறைக்கப்படுமா, கூட்டப்படுமா என்பது உள்ளிட்ட பல்வேறு விதமான கேள்விகளுக்கு 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நிறைவடைந்த பின்னர் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பின்னர் வரும் 13ஆம் தேதி தொகுதி பங்கீடு, தொகுதிகளின் எண்ணிக்கை தொடர்பாக உடன்பாடு முதலமைச்சர் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலினுக்கும் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேக்கும் இடையே கையெழுத்தாகி அது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் 13ஆம் தேதி திமுக காங்கிரஸ் கட்சிக்கு இடையே தொகுதி பங்கீடு உடன்பாடு கையெழுத்தாகும் என்பது இந்த தகவலின் மூலமாக உறுதியாகி இருக்கிறது. பவித்ரா.